கிரேக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியை பத்தி பேசணும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு லாஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த போட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அடுத்த போட்டிக்கு முன்னாடி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்? இந்த ஸ்குவாட் ஓகே தானா? இருந்தாலுமே அன்னைக்கு நடந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேசிங்ல பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ஒரு 200, 220னா கூட திருப்பி அடிச்சிருவாங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 200 அடிச்சாலுமே திருப்பி கொடுக்கக்கூடிய பவுலிங் யூனிட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். நெறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புவி ஃபார்ம்ல இருக்காரு. சில டைம் ஹேசல்வுட் ஃபார்ம்ல இல்ல. ஹேசல்வுட் ஃபார்ம்ல இருக்காரு. புவி ஃபார்ம்ல இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ஃபார்ம் கிடையாது. அன்னைக்கு டேல சப்போர்ட் பண்ற மாரி இல்ல. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எக்ஸ்பென்சிவா போயிருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மேட்ச் ஆக்சுவலா நல்லா போட்டாங்க. போன மேட்ச் ஹேசல்வுட்டுக்கு அந்த கரெக்ட்டான ரிதம் கிடைக்கல. பட் புவி மாஸ்டர் கிளாஸ். பவர் பிளேல மாஸ்டர் கிளாஸ்னு என்னன்னு பார்த்திருப்பீங்க. பகல் மேட்ச்ல அவ்ளோ சூப்பரா போட்டு குடுத்தாரு. அந்த ஹோப்ப வச்சிருந்தாரு. என்னதான் ஒரு 170, 180 டார்கெட் அப்டின்னா கூட அத டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோப்ப குடுத்தது புவி தான். எக்ஸ்ட்ரார்டினரியா பவுல் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இன்னொரு பக்கம் லோக்கல் பாய், பர்த்டே பாய் கேஎல் ராகுல் செம்மையா ஆடுனாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பவுலிங் யூனிட்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ரிதம் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னா 220 அடிச்சா கூட திருப்பி குடுத்துடுறாங்க. சுயர் சர்மாவுடைய ஓவர் வந்துட்டு டார்கெட் பண்ணிடுறாங்க. ஒரு சில டைம் குர்னால் பாண்டியா வந்துட்டு அடிச்சுட்டு எப்படியோ பவுன்சர் போட போறான், நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த ரன் லீக் அப்படிங்கிறது ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ பவுலிங்ல எஸ்தயால் இருந்த வரைக்கும் 3 பக்கம் சப்போர்ட் இருந்துச்சு. இவங்க 2 பேர் அடி வாங்கினாலும் அவர் நல்லா போடுவாரு. 3 பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட இப்ப சப்போர்ட்டுக்கு ஒரு எண்ட்ல இழுத்து பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல. அதுதான் பிரச்சனையே. புவி விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஹெசல்வுட் விக்கெட் எடுக்காட்டி பரவாயில்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகக்கூடாது. ஒரு சில டைம் அவர் அடி வாங்கிடுறாரு, புவி விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு சில டைம் புவி வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு ஓரளவுக்கு ரன் கொடுக்காம போட்டிருந்தாலுமே கூட ஹெசல்வுட் விக்கெட் எடுத்தாலுமே கூட இன்னொரு எண்ட்ல ரன் லீக் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை தான் ஆர்சிபில போயிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி டீம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே டீமை விட்டு ஒருத்தரை மாற்றணும் அப்படின்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டீங்க. பட் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயரா ஆக்சுவலா யார் இருக்கணும் அப்படின்னா ரொமேரியோ செப்பர்ட் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னா அவருக்கு ஓவர் தரது கிடையாது. போன மேட்ச்ல ஓவர் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கடைசியில கொடுத்தாங்க. ஸோ மற்றபடி மிடில் ரொட்டேட் பண்றது கிடையாது. பேட்டிங்லேயும் அவர் கடைசியாக தான் வருதாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. இப்போ 3 விக்கெட் 4 விக்கெட் டக்குன்னு போகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க அந்த இடத்துல ஒரு பெத்தல ஒரு ஆப்ஷனா வச்சு இறக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பின்னும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டஃபியும் பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஜித்தேஷ் சர்மாவெல்லாம் மேலே நீங்க ப்ரொமோட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200, 220 போயிட்டீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா அந்த இடத்துல டஃபி வரும்போது ஹேசல்வுட், டஃபி, புவனேஸ்வர் குமார், ராசிக் தர்சலாம், குர்னால் பாண்டியா, ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சுயா சர்மான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொட்டி கிடக்குது. ஸோ ஒருத்தர் விக்கெட் எடுக்கல அப்படின்னா கூட இன்னொருத்தர் நல்லா போடுவாங்க. ஸோ டஃபிக்கு பவுன்ஸ் கிடைச்சது முதல் 2-3 மேட்ச் அப்படிங்கிறத நல்லா பண்ணாரு. பட் ஹேசல்வுட் வந்தாரு அப்படிங்கிறதுனால அந்த பொசிஷன் அப்படிங்கிறது விட்டு போச்சு. ஸோ இப்போதைக்கு ஆர்சிபி பண்ண வேண்டிய விஷயம், நீங்க ஸ்ட்ரெயிட்டா 11லயே வந்துட்டு தேவ்தத் படிக்கலை வச்சுட்டு நீங்க அந்த இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல வந்துட்டு ரொமேரியோ செப்பர்ட், அது மட்டும் இல்லாமல் பெத்தல், அதுக்கப்புறம் ஜேக்கப் டஃபி இவங்க 3 பேரையுமே ஆட் பண்ணி வைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வேணும், ஸோ ரொம்ப கடைசியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 விக்கெட் 6 விக்கெட் போயிடுச்சு, ஹிட்டிங் ஆனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்போ செப்போட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சேசிங் மாதிரியான டைமில். ஸோ அதே மாதிரி ஏர்லியாகவே பவர் பிளேக்குள்ளே 3 விக்கெட் போயிடுச்சு, பொறுமையாக ஆடணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பெத்தல் வந்தார் அப்படின்னா அங்கிருந்து ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆட முடியும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு நாள் பவுலிங்கும் போட முடியும். இது எல்லாம் போக எங்களுக்கு எந்த வித தேவையும் கிடையாது. மேலே டாப் ஆர்டரே மேலே வந்துட்டு படிக்கல், பட்டிதர், விராட் கோலி, ஃபில் சால்ட்டு, ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தேவை கிடையாது. அந்த இடத்துல செப்பர்டுக்கு பதிலாக செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் டஃபியை கொண்டு வரும்போது அந்த டார்கெட் ஒரு 180 அப்படின்னா கூட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹேசல்வுட், டஃபி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி புவனேஸ்வர் குமார், ராசிக் தர்சலாம்னு சொல்லிட்டு 4 ஃபாஸ்ட் பவுலர் கண்டினியூவாக வந்து இடிக்கும் போது ஸோ கண்டிப்பாக விக்கெட் அப்படிங்கிறது விழுக்கும். ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷனை மட்டும் அவங்க மாற்றி அமைச்சுக்கிட்டு ஸோ ரொமேரியோ செப்பர்டை ஒரு தேவையான டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே பெட்டர் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். அப்கமிங் மேட்சை ஜெயிக்கலாம். இப்போவும் இந்த சாம்பியன் சைடு தான். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துட்டு முக்கியமான மேட்ச்ல மாட்டிருச்சு அப்படின்னா பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு எலிமினேட்டர் இல்லைனா பிளே ஆஃப்ல முதல் மேட்ச் இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ இப்பவே அந்த இம்பாக்ட் பிளேயரை வந்துட்டு பர்ஃபெக்டா யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பண்ணிட்டா ஆர்சிபிக்கு கண்டிப்பா இந்த சீசன் மறுபடியும் சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி பெட்டர் டீமை இன்னும் பெட்டரா பண்றதுக்கு இது ஒரு ஆப்ஷன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா செப்போர்டுடைய ரோல் என்ன, மோஸ்ட்லி அவருக்கு பேட்டிங் வரது கிடையாது அண்ட் பவுலிங்கும் நீங்க கொடுக்கறது கிடையாது இனிஷியல் ஓவர்ஸ்ல. அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் இம்பாக்ட் சபா
பேக்கப்பா வச்சுக்கிட்டு, அவரு தேவைப்படாத பட்சத்தில நீங்க ஒரு பவுலர கொண்டு வரது பெட்டர்ங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம். ஆர்சிபி ஃபாலோ பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாரி இன்னொரு அப்டேட்டோட வந்து மீட் பண்றேன். சீ யூ சூன் கைஸ்.